Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் சொல்லுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த அக்கவுண்டன்சி क्वेश्चन பேப்பர் வந்து நாளைக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. சரியா? நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஜாயின் பண்ணல அப்படினா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதனால கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதனால அதாவது நாளைக்கு क्वेश्चन பேப்பர் ஈஸியா தான் இருக்க போகுது. அப்புறம் ஏன் சார் கஷ்டமா இருந்தாலும் அப்படி சொல்லி ஏன் சார் போட்டுருக்கீங்க அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா அதாவது ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து மார்க் வந்து அதிகமா எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? அதனால நீங்க சென்டம் எடுக்கணும் அப்படினு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா ஆப்ட் ஆகாது. சரியா? நீங்க சென்டம் எடுக்கணும்ங்கற எய்ம்ல இருந்தீங்க அப்படினா நீங்க நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் क्वेश्चन வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒன் வேர்ட் ரெண்டு ஒன் வேர்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மீதி எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா சார் நான் எப்படியாவது பாஸ் ஆயிடணும், நான் எப்படியாவது ஒரு நல்ல மார்க் எடுத்துணும், நான் எப்படியாவது ஒரு மீடியமாக நான் ஸ்கோர் பண்ணிடணும்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் கொஞ்சம் டஃப்பானாலும் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா முடிவு பண்ணிடுவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோன்னே ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இதை நம்ம சேனலோட ஃபாலோவர் நிறைய பேருக்கு நம்ம தெரியும். சரியா? இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கொஸ்டின் பேப்பரை வாங்குறீங்க, கொஸ்டின் பேப்பரை வாங்கணுன்னு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம் 2 மார்க் கம்பல்சரி என்ன இருக்குது, 3 மார்க் கம்பல்சரி என்ன இருக்குது, 5 மார்க் எப்படி இருக்குன்னு சொல்லி இதை தான் போய் பார்க்க போகிறீங்க. அப்படி தயவு செய்து ரீட் பண்ணாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணாதீங்க. ஒன் வேர்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்கள் தயவு செய்து. நான் ஏன் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் இதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அதாவது கொஸ்டின் பேப்பரை நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதே தான் 5 மார்க் அவ்வளோ கஷ்டம், 3 மார்க் அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும். அதையே திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் விட்டுருப்பீங்க. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் உங்களோட எக்ஸாமில். அதனால தான் சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒன் வேர்ட்ஸை மட்டும் பாருங்கள், போதுமானது. அப்போ அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 21 வேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ஒன் வேர்டு கிட்ட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக்கில் தான் கேட்க போகிறாங்க. 1 or 2 கொஸ்டின் தான் நமக்கு புக் இன் சைட்லேருந்து கேட்க போகிறாங்க. அந்த புக் இன் சைட்லேருந்து கேட்ட கொஸ்டின் வந்து சுத்தமாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமே இருக்காது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எப்பயுமே நம்ம ஒன் வேர்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எதை நம்ம தவிர்க்கணும், இதில் இந்த கொஸ்டினுக்கு வந்து எது ஆன்சராகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக சி ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது 2 ஆப்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம 2 ஆப்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. சரியா? அப்போ 4மே தெரியாமல் நம்ம போய் குருட்டாம்போக்கில் ஏதோ ஒன்று போட்டுவிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன் கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சுட்டு மீதி இருக்க 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டால் மேக்ஸிமம் அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் லக்கில். சரியா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியலை, அதாவது 30வது கொஸ்டினும் 40வது கொஸ்டினும் உங்களுக்கு தெரியலை, தியரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அது தெரியலை அப்படிங்கிற அதாவது தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30ஆம் கொஸ்டின் நம்பரை போட்டு மேலே இருக்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஸ்டின் நம்பர் 30 40 தெரியல அப்படின்னா கொஸ்டின் நம்பரை மாற்றவே கூடாது. ஏன்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன மார்க் அப்படிங்கிறத எடுத்து முன்னாடி எழுதணும். அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு 7 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு 30வது கொஸ்டின் எழுதலை அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சரியா? அதனால முடியாத பட்சத்துக்கு கொஸ்டின் நம்பர் 13 போட்டு மேலே இருக்க கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா எழுதலாம். சரியா? முடியாத பட்சத்துக்கு. அதே மாதிரி 40வது கொஸ்டினுக்கும் என்ன பண்ணலாம்னு பார்த்தா முடியாத பட்சத்துக்கு எழுதலாம். அதே மாதிரி 5 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 41வது கொஸ்டினில் ஏபி ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு, 42வது கொஸ்டினில் ஏபி ரெண்டுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இது வந்து சென்டம் எடுக்க ஆட்களுக்கு இது உதவி அதாவது பாஸ் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மீடியமாக ஒரு மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு முடியாத பட்சத்துக்கு, நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும், முடியாத பட்சத்துக்கு இதை பண்ணலாம். சரியா? ஏன்னா மார்க் வந்து போட்டிருக்காங்க எக்ஸாமில், அதனால தான் சொல்கிறேன். சரியா? ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே 41 வந்து ஒரு பேஜில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 பேஜ் கழிச்சு 41 பிஏ போட்டு எழுதுவோம். ஏன்னா தெரியாதுல்ல, அதுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க,
போட்டுருவாங்க, இதுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க, நம்ம நினச்சி எழுதுவோம். ஆனால் 41 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர், அதாவது மார்க் எடுத்து முன்னாடி எழுதுவாங்க 41 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு. அப்போ முன்னாடி எழுதும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதில் ரெண்டுமே தெரிஞ்சுக்கு, இது ரெண்டுமே தெரியல அப்படின்னா 41ல் ஏ எழுதிருங்க. 41ல் ஏ எழுதிட்டு 42ல் பீன் போட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர் இங்கே எழுதணும். 42ல் பீன் போட்டு, சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின் நம்பரை மட்டும் தான் மாற்றுறோம், சரியா? அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்க, பார்த்துங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா முடியாத பட்சத்துக்கு, சரியா? அதே மாதிரி கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணாமல் வந்துடுங்க. இப்போ அட்டன் பண்ணாமல் வந்துடாதீங்க, சரியா? 90 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்க. 90 மார்க்னா 90 மார்க் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரில் எழுதியே இருக்கணும். இது உண்மை, சரியா? ஏன்னா சப்போஸ் லாஸ்ட் இயர்லாம் 12th மேக்ஸுக்கு என்ன பண்ணாலும் போனஸ் மார்க்லாம் கொடுத்தாங்க, சரியா? அப்போ 47ல் பி கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் கொடுத்தாங்க. ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களுக்கு போனஸ் மார்க் இல்லை. 47 கொஸ்டினே விட்டுட்டு வந்த பசங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், 47ல் பி கொஸ்டின் மட்டும் சும்மா எழுதியிருந்தால் கூட மார்க் கிடைக்கும். அதனால் சும்மா நீங்கள் என்ன பண்ணுங்க போதா தெரியவே இல்லை அப்படின்னா அட்டன் பண்ணி வச்சுட்டு அது வாங்க. கண்டிப்பாக அதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சும்மா ஒரு மார்க் போடுப்பா அட்டன் பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்கன்னா லிவரில் பேப்பர் சுற்றும் போது போடுவாங்க, சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.